ஹாய். வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது. ரோஷன் விளையாடிட்டு வரான்னு நினைக்கிறேன். ரோஷன், விளையாட்டு வந்து தானே கை கால் வாஷ் பண்ணியா? வாஷ் பண்ணேம்மா. ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணேன். இதோ பாருங்க. சூப்பர் ஆச்செல்லாம், சூப்பர் சூப்பர். மா பசிக்குது. பசிக்குது வேடாச்செல்லாம். என்ன வேணும்? இங்கே ரொம்ப நாள் செய்யாத ஒரு டிஷ் இருக்குது. கோதுமை புட்டு செய்யுங்கம்மா. கோதுமை புட்டு தானே, 10 நிமிஷத்தில் செஞ்சு தரேன். இன்னைக்கு கோதுமை புட்டு, அதாவது வீட் புட்டு. அடுப்பை பற்ற வைப்போம் வாங்க. கோதுமை புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். கோதுமை மாவு 1 கப், தண்ணி 1/2 கப், தேங்காய் 3/4 கப், சர்க்கரை 1/4 கப், உப்பு 1 பிஞ்ச், முந்திரி பருப்பு 5, ஏலக்காய் பொடி 1 பிஞ்ச், நெய் 1 ஸ்பூன். வாங்க அடுப்பை பற்ற வைப்போம். கடாயை வச்சாச்சு, பற்ற வச்சாச்சு. கொஞ்சம் சிம்பிள், கொஞ்சம் சூடு பண்ண வரணும். கடாய் கொஞ்சம் சூடானதும் நம்ம வச்சுருக்கிற கோதுமை மாவை கடாயில் போட்டுருவோம். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்குவோம். இதை நல்லா வறுத்து எடுப்போம் பொன்னிறமாக. பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிச்சு, பொன்னிறமாகவும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டில் கொட்டி ஆற விடுவோம். எடுத்து வச்சிருக்கிற நெய்யை கடாயில் ஊற்றுவோம். நெய் கொஞ்சம் சூடானதும் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த இதில் போட்டுருவோம். இப்போ இதை பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். வறுத்தாச்சு. இப்போ இந்த முந்திரி பருப்பை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோம். இப்போது எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை இதில் ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சம் பொன்னிறமாக ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும் இல்லை. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, தேங்காய் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் கொட்டி ஆற விடுவோம். இப்போது வறுத்து ஆற வச்சிருக்கிற கோதுமை மாவில் 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம 1/2 கப் தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இதில் வந்துட்டு பிசைஞ்சு வைக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டோம். இப்போ நல்லா பிடிப்படுற மாதிரி பதம் வரணும். பதம் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் என்னுடைய ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதை இட்லி பானையில் கொட்டி நம்ம வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்சுருக்கிற கோதுமை மாவை இட்லி தட்டில் கொட்டி உதிர்த்து விட்டு 10 நிமிஷம் வேக விடுறோம்.
பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி போட்டுக்குவோம். இப்போ மூடி போட்டுக்குவோம். மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடும். எஸ், நம்ம டிஷ் ரெடி ஆகுது. மாவு வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்க, விரலில் இப்படி உருட்டினோம்னா உருளணும். இதுதான் பதம். இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்குவோம். இன்னைக்கு நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ரோஷன் சொல்ல போகிறான். என்னன்னு பார்த்துருவோம். ஹாய், இன்னைக்கு கோதுமை ஹிஸ்டரியை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த கோதுமைங்கிறது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்ட் டர்க்கிங்கிற நாட்டில் விளைஞ்சது. கொஞ்சம் நாள் பட எல்லா மக்களும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் இது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. எப்போனா சிந்து சமவெளி மக்கள் இருக்காங்களே, அந்த மக்கள் இதை பயிரிட்டு சாப்பிட்றதுக்கான நிறைய ஆதாரங்கள் உண்டு. இந்த கோதுமையோட நன்மைகள் என்னன்னு பார்ப்போம். லோ கொலஸ்ட்ரால், ஹை ஃபைபர், சத்தானது, அதிகமாக வெயிட் போட மாட்டோம். ஆனால் இந்த கோதுமை ஒரு சில பேருக்கு ஒத்துக்காதான். அதை நான் சொல்ல, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கோதுமையில் குளூட்டன்கிற ஒரு புரோட்டீன் உலக அளவில் 1% பேருக்கு ஒத்துக்காதான். அது எதுக்குப்பா நம்மளுக்கு ஒத்துக்குது, நம்ம சாப்பிடுவோம். என்ன, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் சூப்பர் தானே? கேஸில் குக் பண்ணுற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக இப்போ மிக்சிங் வேலையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேக வச்ச இந்த கோதுமை மாவை இல்லை பவுலில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற தேங்காவையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்க. சர்க்கரையும் இதில் போட்டுருவோம். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இதில் போட்டுருவோம். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடியும் போட்டுருவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம டிஷ் ரெடி. என்னோட புட்டு ரெடி. மா, இங்க வாங்க. சூப்பர்மா. நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு செஞ்ச கோதுமை புட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய்.